இங்க அழகான வேறுபாடு பாருங்கள். திருமங்கை ஆழ்வாரை பத்தி சொல்லும்போது திருக்கண்ணமங்கை பெருமாள்னு ஒரு பெருமாளை சொல்லி அந்த பெருமாளை பாடியவர் திருமங்கை ஆழ்வார், அந்த திருமங்கை ஆழ்வாருக்கு இனியவர் ராமானுஜர்னார். ஆனா இந்த பாட்டு எப்படி வச்சுட்டார், மதுரகவி ஆழ்வாருக்கு தெய்வம் யாரு, நம்மாழ்வார். அதனால பாட்டுல முதல்ல அந்த தெய்வமாக நம்மாழ்வாரை சொல்லி தெய்வமாகிய நம்மாழ்வாருக்கு பக்தராக இருப்பவர் மதுரகவிகள், அந்த மதுரகவிகளோடு அருள் பெற்றவர் ராமானுஜர். அப்படித்தான் பாட்டு 3 படிகளாக அமைந்திருக்கிறது. பாட்டு அப்படியே 3 பகுதியா பிரிச்சுக்கோங்க. எய்தற்கரிய மறைகளை 1000 இந்தமிழால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபன் முதல் பகுதி. சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கு இசையும் பெரியவர், அந்த பெரியவர் தான் மதுரகவிகள் 2வது பகுதி. பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் உயிதற்கு உதவும் இராமானுசன் எம் உறுதுணையே, இது பாட்டின் 3வது பகுதி. ஒவ்வொரு பகுதியா பார்த்துருவோமா? அப்ப முதல் பகுதி நம்மாழ்வார், 2வது பகுதி மதுரகவி ஆழ்வார், 3வது பகுதி ராமானுசர். முதல் பகுதி எய்தற்கரிய மறைகளை 1000 இந்தமிழால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபன். நம்மாழ்வார் என்ன பண்ணார்னா வேதங்களை எல்லாம் தமிழாக்கம் பண்ணி தமிழிலே 1000 திருவாய்மொழி பாசுரங்களாக திராவிட வேதம், திராவிட வேத சாகரம் என்னும்படியாக தமிழ் வேதமாக பாடி கொடுத்தார். எப்படிப்பட்ட அரிய சம்ஸ்கிருத வேதங்களைனா எய்தற்கு அரிய, எய்தற்கு அப்படின்னா புரிந்து கொள்வதற்குன்னு அர்த்தம், அரியனா கடினமான, எய்தற்கு அரியனா இந்த சம்ஸ்கிருத வேதம், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், அதை சார்ந்த உபனிஷத்துகள், இதெல்லாம் எய்தற்கு அரிய, புரிந்து கொள்வதற்கே கஷ்டம். ஏன்னா ஒண்ணு அனந்தாவை வேதாகான்னு வேதங்களுக்கு எல்லையே கிடையாது. இது எவ்வளவுங்கிற எண்ணிக்கையே நமக்கு தெரியாது. இல்லையே இவ்வளவுதான் புத்தகத்துல இருக்கேன்னா அது வெளியிடப்பட்டது அவ்வளவு. இது இல்லாமல் இன்னும் பகவான் திருவுள்ளத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ வேத பகுதிகள் இருக்கலாம். நாளைக்கு புதுசா யாராவது ரிஷிகள் வந்து அந்த மந்திரங்களை கண்டு நமக்கு வழங்கலாம். அதனால இதை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் நம்ம பெரியோர்களே காட்டியிருக்கா. அனந்தாவை வேதாகா, வேதத்தின் நிறைய பகுதிகள் இன்னும் வெளியிடப்படாமல் இருக்கு, சிலது லோகத்துல பிரச்சாரம் இல்லாம போச்சுன்னு. அப்ப அளவு கிடையாது. 2வது, அந்த வேதத்தை கற்பதற்கும் ஒரு சிலருக்கு அதிகாரம் இருக்கு, ஒரு சிலருக்கு அதிகாரம் இல்லை, இது வேற ஒரு பிரச்சனை. அடுத்து கற்கக்கூடிய அதிகாரம் பெற்று ஒருவர் போய் கற்றாலும் அர்த்தத்தை எல்லாம் நேரடியா சொல்லாது, மறைச்சு மறைச்சு தான் சொல்லும். அதனாலதான் எய்தற்கு அரிய மறைகளைன்னு அந்த வார்த்தை பாருங்க, மறைனா வேதம்னு அர்த்தம். ஏன் அதுக்கு மறைன்னு பேருனா மறைச்சு மறைச்சு தான் சொல்லும், நேரா சொல்லாது. அப்படியே மறைச்சு சொல்லி அது ஆச்சாரியன் மூலம் நாம கேட்டாலும் கூட அதை புரிந்து கொள்வதுங்கிறது கஷ்டம். ஏன்னா அதுக்கு நிறைய அங்கங்கள்லாம் நமக்கு தெரியணும். இந்த பேசிக் நாலேஜ் இருந்தாதான் அந்த வேதத்தின் கருத்து புரியும். அப்ப எய்தற்கு அரிய மறைகளை தெரிஞ்சுக்கிறதும் கஷ்டம், எல்லையிலும் அடங்காது, ஒரு சிலரால் தான் கற்க முடிகிறது. அதுலயும் அர்த்தத்தை மறைச்சு சொல்றது, மறைச்சு சொன்ன அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த மறைகளை, அந்த வேதங்களை எங்க நம்மாழ்வார் என்ன பண்ணார்னா 1000 இன்தமிழால் 1000 பாசுரங்கள் திருவாய்மொழி பாடினார்.